ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2023 புத்தாண்டிற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். ஆக எதிர் வருகின்ற இந்த 2023 நம்முடைய ராசிகளுக்கு என்னென்ன பலாபலன்களை வழங்க இருக்கின்றது. இது கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டுங்க. இந்த ஆண்டினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட ராஜ கிரகங்கள், நம்ம வருட பலனை எப்படி எடுக்கின்றோம், மாத பலன்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இன்றி சனி, ராகு, கேதுக்கள், குரு என்று சொல்லக்கூடிய 4 ராஜ கிரகங்களின் அடிப்படையிலேயே, அந்த நகர்வின் அடிப்படையிலேயே, அவர்களின் அமர்வின் அடிப்படையிலேயே வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது அனைத்து ஜோதிடர்களாலையும். இதுக்குன்னு ஸ்பெஷல் ரூல் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரையிலும். ஆனால் இந்த வருடம் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிரகங்களும், வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த 4 ராஜ கிரகங்களுமே இந்த வருடத்தில் பெயர்ச்சியாக இருக்கின்றார்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் சனியும், மத்தியம பகுதியில் குருவும், இறுதி பகுதியில் ராகு கேதுக்களும் பெயர்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக இந்த ஆண்டில் நவகிரகங்களில் இந்த ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களினுடைய தாக்கம் 12 ராசி நேயர்களுக்குமே இயல்பாக அதிகரிக்க இருக்கின்றது. இந்த கிரகங்களினுடைய ஏற்ற இறக்கங்களால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2023 என்ன ஏற்றங்களை எல்லாம் கொடுக்க போகின்றது, எங்கெல்லாம் நாம் சற்று இரக்கத்தை சந்திப்போம், அந்த சரிவினை தடுப்பதற்கு நாம் என்னவெல்லாம் நம்மை தற்காத்து கொள்வதற்காக செய்து கொள்ளலாம் என்பதனையெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த பதிவினை தயை கூர்ந்து முழுமையாக பாருங்கள். ஏதோ 2 நிமிஷம் பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு வெளில போயிட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடலாம். நம்முடைய பதிவினுடைய ஸ்டைல் எப்போவுமே உங்களுக்கு மிகவும் ஏற்றமான இடங்கள் எங்கே, உங்களுடைய உழைப்பை எங்கு செலுத்தி இந்த வருடத்தில் நீங்கள் வெற்றிகளை ஈட்டிக்கொள்ளலாம், அதாவது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த இடம்லாம் உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டுங்க. இங்கெல்லாம் இறங்கி முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட்டை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதே போல் இந்த இடம்லாம் நமக்கு கொஞ்சம் இந்த வருஷம் ஒத்துழைக்காதுங்க. ஆக அங்கே போயிட்டு தேவையில்லாமல் முயற்சி போட்டு நேர விரயம், ஆற்றல் விரயம், பண விரயம்னு எதையும் இழக்க வேண்டாம். அதன் பிறகு பரிகாரம் என ஒன்று தேவைப்பட்டால் அதனை எப்படி செய்வது, வாழ்வியல் சார்ந்த பரிகாரங்கள் இப்படிங்கிற மெத்தடில் தாங்க நம்ம கொண்டு போக போகிறோம். ஆக இந்த 2023 உங்களுடைய ராசிக்கு என்ன ஏற்றங்களையும் என்ன இறக்கங்களையும் அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான வழிகளையும் தற்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு 7.5 சனி உங்களுக்கு துவங்குகின்றது. ஜென்ம குரு விலகுகின்றார். ஒரு சிலவற்றில் நல்ல பலன்களையும் ஒரு சிலவற்றில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சில சூழல்களையும் கொடுக்கின்ற ஒரு காலகட்டம். இருந்தாலும் பெருசாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்தாலும் இந்த ஆண்டு பெரிய தொந்தரவுகளை கொடுக்காது. ஏன்னா உங்களுடைய அதிநட்பு கிரகங்களினுடைய, உங்கள் ராசிநாதனான குரு பகவானுக்கு அதிநட்பு கிரகங்களினுடைய நட்பு சாரத்தில் தான் சனியும் போகின்றார், ராகுவும் பயணம் செய்கின்றார். அது ஒரு நல்ல அமைப்பு. ராகுவோட பயணம் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக இல்லை, ஆனால் குருவின் இணைவுனால் அவர் சாந்தமடைந்து விடுவார். குருவும் நல்ல இடத்துக்கு போக போகிறார். அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்தவரையிலும் நீங்கள் எங்கெல்லாம் சிறப்படைய போகின்றீர்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மீனராசிக்காரங்க, வேலையில்லாத தவிச்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல வேலையே கிடைக்கும். அதுவும் குறிப்பாக ஏப்ரலுக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். தொழில் ரீதியாக ஒரு பெரிய வருமானம்னு இல்லைனாலும் ஓரளவு கணிசமான ஏற்றங்களை கிடைக்கின்ற காலகட்டமாக ஏப்ரலுக்கு பிறகு அமைகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, ப்ரெஷர் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, பின்னடைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அந்த வகையில் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக அமையப்பெறுகின்றது. அதேபோல் இந்த காலகட்டம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் போன்ற வெளி இடங்களுக்கு யாரெல்லாம் மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகளை, வெளி மாநில வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் உறவுகள் நல்ல மேம்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். ஓரளவு கணிசமான வருமானம் கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம்.
வருமானம் ஓரளவு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மை உண்டு. புத்திர பாக்கியமும் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். ஒரு சின்ன சின்ன மருத்துவ உதவிக்கு பிறகு புத்திர பாக்கியமும் கிடைக்கும். திருமண அமைப்புகளும் இந்த ஆண்டு முழுக்கவுமே கல்யாணத்துக்கான அமைப்பு உண்டு மீனராசிக்காரங்களுக்கு. ஆக உங்களுக்கு செலவுகள் இருந்தால் அதனை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அதே போல் மீனராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் பார்த்தீர்கள் என்றால் வேறு எதற்கு சிறப்புன்னா பூர்வீக சொத்துக்கள். பூர்வீக சொத்துக்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் களைவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். பழைய பாக்கிகளெல்லாம் வசூல் செய்வதற்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமைகின்றது. தொழில் சார்ந்து ஒரு நல்ல பெயரெடுத்து பட்டங்கள் பதக்கங்கள் பெறுவது, சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரங்களை பெறுவது, எதிரி தொல்லைகள் விலகுவது, இந்த மாதிரியான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகின்றது. அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் போல திடீர் எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவுகளையும் கொடுக்கின்ற நல்ல காலகட்டமாகவே அமைகின்றது. ஆக மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குவது மாதிரியான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டில் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் குறித்து வச்சுக்க வேண்டியது நல்லது. எங்கெல்லாம் கவனம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே, குருவின் அமர்வினால் சனி அந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பு தான். இருந்தாலும் 2ல் குரு ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். வாக்கு கொடுங்க, கொஞ்சம் பில்டப்பாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அது ஒரு விஷயம். 2வது, இந்த ஆண்டு எந்த அளவுக்கு வருமானம் உண்டோ, தொழிலில் எந்த அளவுக்கு லாபங்களை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு செலவுகள் அடி பின்னும். அதிக விரயங்களை செய்கின்ற காலகட்டம். ஆக அந்த விரயங்களை தவிர்க்க முடியாது. அந்த விரயங்களை உபயோகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு வீடு கட்டுறது, இல்லை குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்களை வசதிகளை பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை அதற்காக நீங்கள் இந்த செலவுகளை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு விஷயம். 2வது எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம். ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ விரயங்களையும் இந்த வருஷம் வச்சுக்கிட்டே இருக்கும். சின்ன சின்னதாக தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும். ஆக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது மிக மிக அவசியமானது. அதே போல் இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய முதலீடுகள் போட்டுறக்கூடாது. அதுவாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். நம்மளா ட்ரை பண்ணி 1 லட்சம் கட்டி அதை வாங்குறது இதை வாங்குறது அப்படிலாம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும்னு சொன்னேன். ஆனால் 2-8 ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு சனியினுடைய பார்வையும் 2ஆம் வீட்டுக்கு உண்டு. ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் தாழ்ந்து போய் தான் குடும்ப அமைதியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக கொஞ்சம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் குடும்ப அமைதி நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுங்கிறத மனசில் வச்சு தொழில் பண்ணும்போது நல்ல தொழில் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். தொழிலில் பெரிய முதலீடுகள் போட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அதை மனசில் வச்சுக்கணுங்க. தொழில் பண்ணுங்கள், இருக்கிறத வச்சு வண்டியை ஓட்டணும். பெரிய முதலீடுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது அவசியம். ஏன்னா குரு கொஞ்ச நாளைக்கு காப்பாற்றுவார், அதுக்கப்புறம் குருவினால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவரே பலம் இழந்த நிலைமையில் இருக்கார், ராகுவின் நினைவினாலையும் சனியின் பார்வையினாலையும். ஆக அன்பு நண்பர்களே, தொழில் ஓடுற வரைக்கும் ஓடட்டும். இருக்கிறத மாவியாக அரைச்சரைச்சு வேலை பார்க்குறது நல்லது. புதுசாக பெரிய முதலீடுகள் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா கூடாது. இது புதிய பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். வீண் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, தேவையில்லாத விஷயங்களை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கங்க. முக்கியமான வாழ்வின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வருஷம் பெருசாக முன்னெடுத்து செய்யாதீங்க. அதாவது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. தொழில் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து நான் சொல்கிறேன். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். ஆனால் தகப்பனாரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டுக்கு பிறகோ, அல்லது தகப்பனாரோட ஆரோக்கிய தொந்தரவுக்கு பிறகோ, அல்லது உறவுகளில் பிரச்சனை வந்ததுக்கு பிறகோ தான் கிடைக்கும். ஆக இதையும் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று. அவசரப்பட்டு பேசுகின்ற பேச்சில் எதுவும் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்கிறது அவசியம். இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக தாண்டவம் ஆடும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அப்படி போகிறது தான் நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்களிலெல்லாம் நீங்கள் சற்று கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. பரிகாரங்கள் என்று பார்த்தோம் என்றால் சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதிகள் வழிபாடு செய்வதோ அல்லது கால பைரவரை வழிபடுவதோ மிக மிக சிறப்பான ஒன்று. பரம்பொருளின் கருணையினால் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.